ஓம் சாந்தி. ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள். அவ்யக்த வாணி தேதி 26/1/1970. உங்களை எந்த தேசவாசியாக கருதுகிறீர்கள்? பரந்தாம நிவாசி என்று உணர்கிறீர்களா? அது எவ்வளவு நேரம் நினைவில் இருக்கிறது? நாம் பரந்தாம நிவாசி ஆத்மா. இந்த வியக்த தேசத்தில் ஈஸ்வரிய காரிய நிமித்தமாக வந்திருக்கிறோம் என்கிற ஒரே ஒரு நினைவு மட்டும் இருக்கட்டும். மதுவனத்திற்கு வந்து முக்கியமாக எந்த நற்குணத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள்? மதுவனத்தின் முக்கியமான குணமாவது இனிமை. மது என்றால் மதுரத்தன்மை, அதாவது இனிமை, அன்பு. எவ்வளவு அன்பு உள்ளதோ அவ்வளவு எல்லையற்ற வைராக்கிய உணர்வு. மதுவனத்தின் விசேஷமான குணத்தை தாரணை செய்து சென்றீர்களானால் எளிதில் நீங்கள் சம்பூர்ண நிலையை அடைந்து விடுவீர்கள். இதன் பிறகு நீங்கள் ஆன்மீக ஆசிரியைகள் ஆக விரும்பினால் முதன்மையான ஆசிரியைகள் ஆக முடியும். ஏனென்றால் நீங்கள் எவ்வாறு தாரணை செய்கிறீர்களோ அவ்வாறே மற்றவர்களையும் அனுபவம் செய்விக்க முடியும். இந்த இரு நற்குணங்களையும் நீங்கள் உங்களிடத்தில் தாரணை செய்ய வேண்டும். மதுவனத்தின் எல்லைக்கோட்டை தாண்டுவதற்கு முன்னதாகவே இவற்றை உங்களிடத்தில் நிறைத்து செல்ல வேண்டும். அவ்யக்த வாணி தேதி 30/11/1970. எவ்வளவுக்கெவ்வளவு வெற்றி அடைந்து கொண்டே இருப்பீர்களோ அவ்வளவு சம்பூர்ண நிலையை நெருங்கி விட்டீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த குரூப்பினர் வெற்றி மூர்த்திகள் ஆவதற்கு என்ன ஸ்லோகன் நினைவில் வைத்துக் கொள்வீர்கள்? ஸ்லோகன் இதுதான்: தூய்மைதான் சங்கமயுகத்தின் சொத்து ஆகும். தூய்மை என்பது மிக விஸ்தாரமானது. தூய்மை என்றால் என்ன? மேலும் எந்த யுக்தி மூலமாக தாரணையில் கொண்டு வரலாம் என்பது பற்றி இந்த தலைப்பில் டீச்சர்ஸ் வகுப்பு நடத்துவார்கள். பாப்தாதா தலைப்பை மட்டும் தருகின்றார். தூய்மையின் விளக்கத்தை புரிய வைக்க வேண்டும். சம்பூர்ண தூய்மை என்று எதை கூற முடியும்? தூய்மைதான் வளமை. இதுதான் இந்த குரூப்பினுடைய சிரேஷ்டமான ஸ்லோகன். பட்டி முடிவடையும் தருணத்தில் சம்பூர்ண நிலையின் பரீட்சை இருக்கும். முன்கூட்டியே கேள்வித்தாள் எப்படி இருக்கும் என்பது பற்றி கூறிவிடுகிறோம். பிறகு இதில் வெற்றியடைவது சுலபம்தானே. சம்பூர்ண நிலை என்றால் இதில் முக்கியமாக 4 விஷயங்களில் பரீட்சிக்கப்படுவீர்கள். இந்த 4 விஷயங்கள் என்ன என்பது பற்றி கூற மாட்டோம். நல்லது. ஓம் சாந்தி.